மல்லி அடுத்து என்ன நடக்க போகுது? நம்ம மல்லி சொன்ன உடனே அன்னப்புன்னு சொன்ன விஷயம், ஏ புள்ள உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? விஜய் தம்பி விட்டு பிரியறதுக்கு அந்த ராஜேஸ்வரி தான் ஒரு வீடியோ காட்டலான்னு சொன்னால, அந்த வீடியோவில் கதிரேசன் என்ன சொன்னார்? இது மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு பொய் சாட்சி சொன்னால் போதும், நான் என் மாப்பிள்ளையை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என் பேத்தியை என் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன்னு அந்த கதிரேசனே சொன்னான்னு சொன்னால, அந்த வீடியோ ஆதாரம் யார்கிட்ட இருக்குது? ராஜேஸ்வரி கிட்டே இருக்குது. அந்த ஒரு ஆதாரம் போதுமே புள்ள. எந்த கோர்ட்டுக்கு போய் ரஞ்சிதா மாப்பிள்ளை மேலே எந்த ஆதாரத்தை சொன்னாலும் அந்த ஒரு ஆதாரத்தை வச்சு இது ஒரு பொய் சாட்சின்னு நாம் ஈஸியாக நிரூபித்து மாப்பிள்ளை தம்பியை ஜெயிலுக்கு போக விடாமல் தடுத்துடலாம் போல. அதோட வெண்பாவையும் மாப்பிள்ளையிலேருந்து பிரிக்காமல் பார்த்துக்கலாமே போல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக புள்ள விஜய் தம்பி விட்டு பிரின்னு நினைக்கிற? உனக்கு என்ன பைத்தியமா புள்ள அப்படின்னு அன்னப்பொண்ணி கேட்டவொன்னு தான் மல்லிக்கு அப்படியே அறிவுக்கண் திறந்த மாதிரி மல்லி யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் பெரியம்மா, நீங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கு ஞாபகமே வருது. ஆமாம்ல, அந்த ஒரு வீடியோ தான் போதுமே. பாத்தியா புள்ள, இதுக்கு தான் ஒரு சில நேரம் பதட்டத்தில் நாம் எவ்வளோ பெரிய புத்திசாலி இருந்தாலும் யோசிக்க மாட்டோம். அதனால தான் நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்க சொல்லுவாங்க. அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டா அதில் ஏதாவது ஒரு வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. இப்போயும் ஒன்றும் ஆகலை போல. பெரியம்மா கிட்ட சொல்லிட்டல, நான் சொல்கிறது கேளு. அன்னைக்கு நாம் இதே இடத்துல தான் பேசணும், ஞாபகம் இருக்கா? மாப்பிள்ளை தம்பிக்கு சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நீ போயிட்டு சர்டிஃபிகேட்டை தைரியமாக எடுத்து வந்த. அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு நாம் ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகலாம். போயிட்டு நான் வெளியே நிற்கிறேன், இல்லைனா நீ வெளியே நில்லு, நான் உள்ளே போகிறேன். போயிட்டு அன்னைய மாதிரி இன்றைக்கி நாம் ராஜி மொபைலில் இருக்கிற வீடியோவை மட்டும் எடுத்துட்டோன்னா அப்புறம் அந்த ராஜேஸ்வரி, கதிரேசன், ரஞ்சிதா யார் நினச்சாலும் சரிடி, நம்ம மாப்பிள்ளை தம்பியை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது மல்லி. நான் சொல்கிறது கேளு மல்லி அப்படின்னு அன்னபூர்ணி மல்லிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதை கேட்டவுடனே மல்லிக்கு அப்போ தான் ஒரு நல்ல ஐடியா வருது. பெரியம்மா சொல்கிறது சரிதான், அதை நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு. அதே மாதிரி நைட்டு எல்லோரும் தூணுதுக்கப்புறம் நம்ம மல்லி எழுந்திரிச்சு விஜய் போய் பார்த்துட்டு போகலான்னு விஜயை பார்க்குறாங்க. விஜய் தூக்கத்தில் புலம்பிட்டு இருக்காரு. மல்லி, என்ன உனக்கு பிடிக்கலையா மல்லி? ஏன் மல்லி என்னை இப்படி வெறுத்து ஒதுக்குற? இவ்வளோ நாள் நான் உன்னை புரிஞ்சுக்கல, ஆனால் இப்போ நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு ஓ மேலே ஆசையாக பாசமாக உங்ககிட்ட பேசுகிறேன், பூ வாங்கி தரேன். ஆனால் நீ என்னை புரிஞ்சிக்காமல் அவாய்ட் பண்ணுறது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மல்லி. மனசு வலிக்குது மல்லி, என்னை மன்னிச்சிரு மல்லி. இதுக்கப்புறம் அந்த தவறு நான் பண்ண மாட்டேன் மல்லி, ப்ளீஸ் மல்லி அப்படின்னு விஜய் தூக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தது மல்லிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மல்லி அப்படி கண் கலங்கி நிற்கிறாங்க. அன்னப்புண்ணி ஏ புள்ள என்ன பண்ணுற, வா புள்ள போகலாம் அப்படின்னு கூப்பிட, பாருங்க பிரியமா, விஜய் தூக்கத்தில் கூட நான் அவர் சரியாக புரிஞ்சுக்கலன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. சரி புள்ள, இப்போயாச்சும் நீ மாப்பிள்ளை தம்பி புரிஞ்சுக்கிட்டியே, இப்போ என்ன உன் பிரச்சனை எல்லாமே சரியாயிடும், வா போயிட்டு வரலாம். நாம் சீக்கிரம் போனால் தான் அங்கே போயிட்டு அந்த ஃபோன் எடுக்க முடியும் அப்படின்னு அன்னப்பொண்ணி மல்லி அழைச்சிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா எப்போதும் போல் செக்யூரிட்டி இல்லை போல். நீ என்ன பண்ணுற, இங்கேயே நில்லு, நான் போய் அந்த ஃபோன் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்று இல்லை பெரியம்மா, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நான் போயிட்டு வரேன் அண்ணே மாதிரி அப்படின்னு மல்லி எப்போதும் போல் அந்த கேட்டு எகிரி குதிக்கிறாங்க. குதித்து உள்ளேயும் போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அவங்க நினச்ச மாதிரியே ராஜி அவங்க மொபைலை வெளியவே சார்ஜ் போட்டு உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. மல்லி ஒன்னே, நல்ல வேலை நாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி ராஜி மொபைல் எப்போதும் போல் வெளியே தான் சார்ஜ் போட்டிருக்கா அப்படின்னு அந்த மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அதில் பாஸ்வேர்ட் போட்டிருக்கு. ஐயோ என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு பேட்டர்னை ஒன்று ஒன்றா போட்டு பார்க்குறாங்க. எந்த பேட்டர்னும் ஓப்பன் ஆகலை. உடனே அவங்க யோசிக்கிறாங்க, ஒருவேளை விஜய் வெண்பான்னு வி போட்டிருந்தா அப்படின்னு வி போட்டு பார்க்குறாங்க. கரெக்டாக அவங்க நினச்ச மாதிரி ஓப்பன் ஆகுது. நினச்சடி நீ சரியான கிரிமினலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ளே போய் மல்லி பார்க்குறாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. உடனே அந்த வீடியோவை தன்னுடைய ஃபோனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டரியை டெலிட் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து மல்லி பொறுமையாக இருந்துச்சு வராங்க. வரும்போது சவுண்டு கேட்குது எப்போதும் போல். ராஜ்வனி, ரஞ்சி ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி போய் பாரு அப்படின்னு சொல்ல, சரி ராஜிமா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு வெளியே வராங்க. ரஞ்சிதா பார்க்குறாங்க, யாருமே இல்லை. இந்த ராஜிமாவுக்கு ஒரு விவஸ்தையே இல்லை. சும்மா எப்போ பார்த்தாலும் சவுண்டு கேட்குதுன்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு ரஞ்சி வெளியே வந்துட்டு திரும்ப போய் படுத்துறாங்க. மல்லி அதே மாதிரி வந்துடுறாங்க. வந்த உடனே அன்னப்பொண்ணி கேட்குறாங்க, என்னாச்சு பிள்ளை, ஓகேவா? பெரியம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே யாருக்கும் தெரியாமல் ராஜ் மொபைலுக்கு வீடியோவை நான் எடுத்து வந்துட்டேன் பெரியம்மா. சூப்பர் புள்ள, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கும் பயப்படனால பெரியம்மா. என்ன பிள்ளை இப்படி கேட்ட, இதுக்கப்புறம் நம்ம பயப்படவே வேணாம். ஏன் செத்து போன ரேணுக்காவே பதில் சொன்னால் கூட நாம் அந்த கதிரேசன் சொல்லி தான் இது ஒரு பொய் சாட்சி அப்படிங்கிறத ஈஸியாக நிரூபிச்சிடலாம் போல. ஏன்னா கதிரேசன் ராஜேஸ்வரிகிட்ட பேசின முக்கியமான வீடியோ இது போதும் போல, நீ வா, இதுக்கப்புறம் மீது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே அன்னப்பொண்ணி மல்லி அடிச்சு வந்துடுறாங்க. வந்துட்டு அடுத்த நாள் காலையில் அன்னப்பொண்ணி மல்லி ரெண்டு பேரும் ராஜி வீட்டுக்கு வராங்க. வரவும் ராஜி ஒன்று, என்ன மல்லி முடிவு பண்ணிட்டியா, இந்தா
இதில் கையெழுத்து போடு அப்படின்னு டிவோர்ஸ் நோட்டீஸை கொடுக்க அதை வாங்கின மல்லி அதை கிழிச்சு மூஞ்சிலே எறிகிறாங்க. ராஜு உடனே என்ன மல்லி மறந்துட்டியா, அந்த வீடியோ பார்க்குறியா அப்படின்னு சொல்ல அன்னப்பொண்ணு நீ என்ன ராஜு அந்த வீடியோ காட்டுறது, நான் காட்டுற அந்த வீடியோ நீ வேணா பாரு அப்படின்னு அன்னப்பொண்ணு எடுத்து அந்த வீடியோ காட்டுறாங்க. பார்த்தா ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் சமாதிரிச்சு என்ன இது நம்மள்ட்ட இருக்க வீடியோ எப்படி அவங்கள்ட்ட போணுச்சு அப்படின்னு ராஜி பயங்கர ஷாக்காகி பார்க்குறாங்க. உடனே அன்னப்பொண்ணு கேட்குறாங்க என்ன ராஜி உங்ககிட்ட இருந்த வீடியோ எப்படி என்கிட்டனா, அதெல்லாம் எப்படி வந்துருச்சு, இது ஒன்று போகாதா, இங்கே பாரு நீ கோர்ட்டில் போய் ரஞ்சி பொய் சாட்சி சொன்னா இந்த வீடியோ காட்டி நம்ம கதிரேசன் வந்து பணம் கொடுத்து தான் ராஜேஸ்வரி மூலயமா ரஞ்சிதாவை பொய் சாட்சி சொல்ல வச்சாரு அப்படின்னு இந்த வீடியோ மூலயமா நான் கோர்ட்டில் நிரூபிப்பேன். இந்த வீடியோ பார்த்தோன்னே ஜட்ஜு அடப்பாவீங்களா பொய் சாட்சி சொல்கிறீங்களா அப்படின்னு உனக்கு ரஞ்சிதாவுக்கு கதிரேசனுக்கு 3 பேரும் கண்டிப்பாக ஜெயில் தண்டனை கொடுப்பாரு. இதுக்கு மேலேயும் கோர்ட்டுக்கு போகணுமானாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க, வாமல்லி போகலாம் அப்படின்னு மல்லி ரஷ்ட் அண்ணன் பண்ணி போகிறாங்க. அதை பார்த்து நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேருக்கும் சமாதிரிச்சா இருக்குது. இது என்ன நாமளே எதிர்பார்க்க ட்விஸ்ட்டாக இருக்குது, எப்படி மல்லி இந்த வீடியோ எடுத்திருப்பா, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு தெரியாமல் அதிர்ச்சியில் உடஞ்சி போய் நிற்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா.